Information is wealth. Hi viewers, பவிஷ் அகர்வால் ஓலா ஸ்கூட்டர்னுடைய ஃபவுண்டர். நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் பற்றி ஏதாவது நியூஸ் வந்தாலே பயங்கரமாக ஃபாலோ பண்ணுவோம். அது ஓலா ஸ்கூட்டர் ரொம்ப ஸ்பெஷலுங்க. ஏதாவது அப்டேட் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க ஃப்யூச்சர் ஃபேக்ட்ரி தமிழ்நாட்டில் வரப்போகுதுன்ற அப்டேட்டில் இருந்து இப்போ வரைக்கும் அந்த ஃப்யூச்சர் ஃபேக்ட்ரி வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆல் லேடிஸ் டெக் ஃபேக்ட்ரி, அதுவே ஒரு பிரமிப்பாக தான் இருந்தது. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் 2000 லேடிஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே மிகப்பெரிய ப்ரைடு தான். அது நெக்ஸ்ட்டு 10 டிஃபரண்ட் கலர்ஸ் ஆஃப் ஸ்கூட்டர்ஸ் லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கலர்ஸ் ஒன்றுமே யூனிக்காக இருந்தது. நிறையா கலர்ஸ் ஸ்கூட்டரில் கூட இப்படியெல்லாம் கலர் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் லான்ச் பண்ணது S1 அண்ட் S1 Pro. அதனுடைய ரேட்டே மிகப்பெரிய அப்டேட் தான். S1 1 lakhக்கும் S1 Pro 1,40,000க்கும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. எதுவுமே அப்டேட் பண்ணாமல் ஸ்கூட்டராகவே ஒரு அப்டேட் வாங்கிடுச்சு. லாஸ்ட் மார்ச்சில் பூனேல S1 Pro நெருப்பு வர்றதுக்கு முன்னாடி ஒரு புகை வரும் இல்லையா, அது ஒரு பிஸியான ஸ்ட்ரீட்டில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்திருச்சு. அவங்க கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. இவங்களும் அதை பார்த்துட்டு ஷார்ட் சர்க்கியூட்னால வந்த ஸ்மோக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்சில் வெளிவந்த எல்லா ஸ்கூட்டருமே ரீகால் பண்ணிட்டாங்க. அவங்க பயங்கரமாக டயக்னோஸ் பண்ணி தெர்மல் டெஸ்ட்டு, பேட்ரி டெஸ்ட்டு, எல்லா டெஸ்ட்டுமே பண்ணியுமே இந்த மாதிரி வந்துருச்சேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரீகால் தான் டாப் ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரீகால் பண்ணிட்டாங்க அந்த செட் ஆஃப் பேட்சஸ் ஆஃப் ஸ்கூட்டர்ஸ். கவுஹாத்தியில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க, ஒரு ஆக்சிடென்ட் கேஸு, பிரேக் சிஸ்டம் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கல. அவங்க ஓவர் ஸ்பீட் போனனால தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி டினை பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி 2 நெகட்டிவான ஆக்சிடென்ட்ஸ் நடந்ததுனால அவங்களுடைய சேல் வால்யூம் ரெடியூஸ் ஆயிடுச்சு. அதனால தானே என்னமோ S1க்கும் S1 Proக்கும் ஃபெஸ்டிவல் ஆஃபர்னு சொல்லி ஒரு 10,000 ருபீஸ் ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. அது இப்போ வரைக்கும் போயிட்டு தான் இருக்குது. அதாவது டில் 2022 வரைக்கும் அந்த ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் முடியாத சமயத்தில் அடுத்த ஒரு அப்டேட் என்ன கொடுத்தாங்கன்னா, இந்த தீபாவளியில் நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார். இப்போ என்ன அப்டேட் அப்படின்னா, S1 Air லான்ச் ஆயிருக்கு. 79,999 ரேட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. புக்கிங் அட்வான்ஸ் 999 பே பண்ணணும். ஏப்ரல்லேருந்து டெலிவரி கொடுப்பாங்க. அதாவது 2023 ஏப்ரல்லேருந்து டெலிவரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இதனுடைய சாஃப்ட்வேரும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் பாப்புலரான மூவ் OS சாஃப்ட்வேரில் இருந்து மூவ் OS 3 சாஃப்ட்வேருக்கு அப்லோட் பண்ணியிருக்காங்க. என்ன இதில் அப்படி ஃபெசிலிட்டி அப்படின்னா, ஹில்லில் ஹோல்டிங் இருக்கும், ப்ராக்சிமேட்லி அன்லாக் இருக்குது, அப்புறம் மூவ்ஸ் இருக்குது அப்படின்னு நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் டைம் சார்ஜ் போட்டால் 100 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் அப்டேட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நம்மளை எப்பயுமே ஒரு ஆக்டிவாகவே வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரு பிஸ்னஸ் ட்ரிக்ஸு தான். இதை தாண்டி வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை பாய். Information is wealth.